அண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 86,000 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது என்று அறிவித்தார். அந்த திட்டத்தை இன்றைக்கு நெருக்கி முடித்து விட்டார்கள். ஆனால் இந்த திட்டத்தில் புறம்போக்கில் குடியிருக்கக்கூடிய 50 ஆண்டுகள் குடியிருக்கக்கூடிய 70 ஆண்டுகள் குடியிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள், பெரும்பான்மையான மக்கள் இடம்பெறவில்லை. அவர்கள் அறிவித்திருக்கிற அந்த திட்டத்தில் 86,000 இலவச வீட்டுமனை பட்டா என்கிற அந்த திட்டத்தில் தகுதியுடைய நிலங்களில் குடியிருப்பவர்கள், தகுதி என்ற சொல்லை அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு தாழ்த்தப்பட்ட மக்களை திட்டமிட்டு பழிவாங்குகிறது. ஸ்டாலின் அரசாங்கம் மாத்திரமல்ல, எம்ஜிஆர் அரசாங்கம் தொட்டு இன்றைக்கு ஜெயலலிதா தொடங்கி எடப்பாடி பழனிசாமி, OPS உள்ளிட்ட பல்வேறு முதலமைச்சர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள். இத்தனை முதலமைச்சர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக இந்த பகுதியில குடியிருக்கிற மக்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லை. இந்த மக்கள் புதிதாக இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்தை பட்டா கொடுங்கள் என்று கேட்கவில்லை. அரசாங்கத்திற்கு மிக எழுப்புமான வேலை. அரசாங்கம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் ஏற்கனவே குடியிருக்கிறார்கள், வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை கூட இந்த 85,000 இலவச வீட்டுமனை பட்டாவில் இவர்கள் சேர்க்கவில்லை. இங்குதான் சாதி விளையாடுகிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது மதுரையிலே ஒரு கோமாளித்தனம் நடந்தது. அவரும் இப்படித்தான் 1.5 லட்சம் பேர்களுக்கு வீட்டுமனை பட்டா, இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கிறோம் என்று ஒரு புரடாவை வெளியிட்டார். ஒரு கோமாளித்தனத்தை அங்கங்கே அரங்கேற்றினார். மதுரையிலே வளையங்குளம் பகுதி இருக்கிறது. வளையர்கள் அதிகமாக வாழுகிற பகுதி வளையர்குளம். அங்கு அருந்ததியர் குடும்பங்கள் 50 குடும்பங்கள் இருக்கிறது. 50 வீடுகள் இருக்கிறது. 150 குடும்பங்கள் இருக்கிறது. ஒரு வீட்டிற்கு 3 குடும்பம் இருக்கிறது. ஆனால் முத்தரையர்கள் 1000 குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் 3 மாடி வீடு கட்டி வைத்திருக்கிறார்கள். எடப்பாடியினுடைய கூறுகட்ட ஆட்சி எப்படி நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அங்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுப்பதற்கு ஒரு விழா ஏற்பாடு செய்யப்படுகிறது. உதயகுமார், முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தலைமையில் பட்டா வழங்குவதற்கு முதலமைச்சர் வருகிறார். உண்மையிலேயே வீட்டுமனை பட்டா இல்லாதவன் ரோட்டில் இருக்கிறான். ஆனால் 1500 பட்டா, 3 மாடி வீடு கட்டி வைத்திருக்கிறவனுக்கு 1500 இலவச முனைப்பட்டா வழங்குகிறார்கள். இதுதான் தமிழ்நாடு. இது முதலமைச்சர்கள் செயல்படுத்துகிற திட்டம் அல்ல. முதலமைச்சர்கள் அறிவிக்கிறார்கள், சாதி இந்துக்கள் செயல்படுத்துகிறார்கள். அன்றைக்கு வழங்கப்பட்ட 1500 இலவச மனப்பட்டா ரத்து செய்யப்பட்டு இன்றைக்கு மீண்டும் ஸ்டாலின் கையிலே கொடுக்கப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தகுதியற்ற நபர்களுக்கு வழங்கப்பட்ட 1500 இலவச வீட்டுமனை பட்டா யாரும் குடிபோகவில்லை, யாரும் அந்த நிலத்தை கண்டுகொள்ளவில்லை. எனவே ரத்து செய்யப்படுகிறது. இன்றைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் 85,000 இலவச வீட்டுமனை பட்டாவில் இதையும் சேர்த்து விட்டார்கள். மீண்டும் அவர்களுக்கு பட்டா. இதுதான் இலவச வீட்டுமனை பட்டா. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உண்மையிலேயே வீட்டுமனை பட்டா இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு மனசில்லை. உள்ளாட்சித்துறை நிர்வாகத்திற்கு, பேரூராட்சித்துறை நிர்வாகத்திற்கு, ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு உண்மையிலேயே நிலமில்லாத ஏழை
மக்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு வக்கில்லை, வகையில்லை, துப்பில்லை, தெம்பில்லை, திராணி இல்லை. சாதி இந்துக்கள் யாரை குறிப்பிடுகிறார்களோ அவர்களுக்குத்தான் பட்டா வழங்குகிறார்கள். ஐஎஸ் உளவு பிரிவு நல்லா குறிப்பிடுத்துக்க. தமிழ் பிள்ளைகள் என்ன பேசுறான் நாங்க போய் சொல்லு. முத்துக்குமார் இதை பேசிட்டான், முகிலரசு இதை பேசிட்டான், பேரறிவாளன் இப்படி பேசிட்டாரு, இதுல என்ன நியாயம் இருக்குது, பொய்யா உண்மையான்னு நீ அங்க போய் சொல்லு. உளவு பிரிவு அதான் அவன் வேலை. தப்பு தப்பா சொல்லாத, கெட்ட வார்த்தையில திட்டுறான் அவனை விடாத, எஃப்ஐஆர் போடு, அப்படி சொல்லாத. ரிப்போர்ட் நான் என்ன பேசுறேனோ அதை சொல்லு. 85,000 பட்டா கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்தான் தெரியுமா? நான் போய் எங்க அப்பா பேர்ல ஒரு பட்டா இருக்கு, அதை நான் என் பேருக்கு மாத்தணும், ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறேன், இலவசமா மாத்தி தாரன்னு சொல்லிட்டு அந்த 85,000 இலவச வீட்டுமனை பட்டாவில் இதையும் சேர்த்து விட்டார்கள். இதுதான் இலவச வீட்டுமனை பட்டா. அப்பன் பேர்ல இருந்து மகனுக்கு மாத்தினா இலவச வீட்டுமனை பட்டா, தாத்தா பேர்ல இருந்து பேரனுக்கு மாற்றினால் இலவச வீட்டுமனை பட்டா. இப்படித்தான் அவர்கள் பட்டா வழங்குகிறார்களே. உண்மையிலேயே வீடு இல்லாமல், பட்டா இல்லாமல் ஒரே குடும்பத்தில் ஒரே இல்லத்துக்குள் 3 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மனு கொடுத்து தலையில அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவனும் கண்டுகொள்ளவில்லை. இந்த வீரருக்கு தெரியும், ஆர்ஐக்கு தெரியும், தாசில்தாருக்கு தெரியும், எல்லா விளக்கமாருக்கும் தெரியும். ஆனா அவன் சாதி இந்துக்கார கரை வெட்டையோட ஒரு லிஸ்ட் கொடுக்குறானோ அவனுக்கு தான் அவன் தருவான். ஐஎஸ்க்கும் தெரியும், ஆனா அவன் சொல்ல மாட்டான். ஐஎஸ்ஓட வேலை என்ன? அம்பேத்கர் இயக்கங்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை போட்டு கொடுக்கிறது மட்டும் வேலை இல்லை ராஜா. ஐஎஸ் உண்மையிலேயே உத்தமபாளையத்தில் 65 சமூக மக்கள், 50 குடும்பங்கள், 100 குடும்பங்கள் வீடு இல்லை. 70 ஆண்டு காலம் அவர்கள் வாழுகிறார்கள். அவர்கள் வீடு கட்டி இருக்கிற இடத்திற்கு பட்டா இல்லை. ஒரு வீட்டில் 3 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது இந்த பகுதியுடைய நிலவரம் என்று ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய வேலை இந்த ஐஎஸ் விளக்கமாருக்கு இருக்கு. ஆனா அதை செய்ய மாட்டான். இவன் நம்மளைத்தான் நோண்டுவான். அம்பேத்கர் படம் போட்டா அங்கதான் நோண்டுவான். காயில மில்லத் படம் போட்டா அங்க நோண்டுவான். தொப்பி வச்சுட்டா அங்க நோண்டுவான். ஆனா சடமுடியோட ஒருத்தன் வருவான், ருத்ராச மாலையை போட்டுவிட்டு கஞ்சா வச்சிருப்பான், போதைப் பொருள் வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான். அவன் பக்கத்துல கூட போக மாட்டான். இதே ஐஎஸ், போலீஸ், எல்லா மசர்களும் அவனை பார்த்தா காலில் இருக்கிற செருப்பை கலட்டி விட்டு கும்பிடுவான், விழுந்து கும்பிடுவான் அந்த சாமியார் காலில். அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. ஆனா அவனை விட்டுவான். 5 வேளை தொழுது 5 பொருள்களையும் சரியாக பின்பற்றி வாழ்க்கை நெறிமுறையோடு வாழ வேண்டும் என்று சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சமூகத்தின் மீது தீவிரவாத முத்திரை குத்தப்பட்டு அவன் பின்னாடியே ஓடுறான் ஐஎஸ். நீ யாரு கூட பேசுற, நீ யாரு கூட உட்கார்ந்து இருக்க, உன் செல்போன்ல என்ன நம்பர் வருது, நீ எந்த குள்ளா போட்டிருக்கிற, நீ எந்த வகைரா, நீ எந்த ஜமாத்து, நீ எங்க போற, சென்னைக்கு போற, யார பார்த்த, இவனுக்கு இதுதான் வேலை. ஏன்னா இது மோடி அமித்ஷாவுடைய அஜெண்டா. இவன் தமிழ்நாட்டு கண்ட்ரோல் இல்ல. ஐஎஸ் உளவு பிரிவுனா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவன் கட்டுப்பட மாட்டான். RSS காரனுக்கும் பிஜேபி குண்டர்களுக்கு தான் கட்டுப்படுவான். போலீஸ் எல்லாமே அப்படிதான். இங்க காவி உடை அணிஞ்சு, ருத்ராட்ச மாலை அணிஞ்சு, சடமுடி வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், ரேப் கூட பண்ணலாம், கண்டுக்க மாட்டான். ஆனா நேர்மையா ஒருத்த கட்சி நடத்துறான்னா அவனை விட மாட்டான். அவனை நோண்டுவான். இது தமிழ்நாடு அரசுடைய இலவச வீட்டு மனைவியினுடைய லட்சணம். இப்ப மட்டும் இல்ல, எல்லா முதலமைச்சரும் இதே தப்பத்தான் செய்யறான். நான் என்ன கேட்கிறேன்னா, உதாரணத்திற்கு உத்தமபாளையம் பகுதியில் 100 அருந்ததியர் குடும்பங்கள் இருக்குது. ஆனா 20 பேருக்கு தான் பட்டா இருக்குது, அல்லது எவனுக்குமே பட்டா இல்ல. அப்படின்னா நீ ரேஷன் கார்டு அடிப்படையில், அல்லது ஓட்டர் ஐடி அடிப்படையில், அல்லது ஆதார் கார்டு அடிப்படையில் தேர்வு செய்து அவனுக்கு வீட்டுமனை பட்டா கொடு. ஒருவேளை அவனுக்கு இடம் பத்தல அப்படின்னா மீதி பேருக்கு புதுசா ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்த இலவச வீட்டுமனை பட்டா கொடு. இதான் வேலை. ஆனா சாதி இந்துக்களா என்ன அவனுக்கு நோகாம என்ன வேலை நடக்குமோ அதை அப்படியே பிடிக்கிறான். இப்ப ஒருத்தர் தாத்தா பேர்ல இருக்கிறத பேரனுக்கு மாத்திரம்னா எப்படியாவது 1 லட்சம் ரூபாய் செலவாகும். அதை நோகாம இலவச வீட்டுமனை பட்டாவை சேர்த்துறான். அந்த 1 லட்சம் ரூபாய் செலவழியாத அவனுக்கு அரசாங்கத்திற்கு ஒரு கணக்கு வந்துடும். இப்படிதான் வீட்டுமனை இலவச வீட்டுமனை 12 நேரமாக நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
உண்மையிலேயே சோறு இல்லாத ரோட்ல நிக்கிறான். ஆனா 3 நேரம் பிரியாணி திங்கிறவனுக்கு திரும்ப திரும்ப சோறு போடுறான் இந்த கவர்மெண்ட். சீமான் ஒரு கோமாளி போய் கிளம்பிருக்கான். எங்க மேல போட்டாலும் அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு பற்றி தான் பேசுறான். நீ எப்படி இதுல இருந்து 3 எடுத்து கொடுப்ப, வேற எதுல இருந்து 3 எடுத்து கொடுப்பேன்னு கேட்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி பங்களாமேட்ல ஒரு கூட்டம், பட்டியல் வெளியேற்றம் தலைப்பு. தேவேந்திர குல பல்லர்கள் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல மக்களை ஏமாற்றுகிற அந்த மூடனை நம்பி இவர்கள் அணிதிரண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த முட்டாள் அவன் இளவரியன், ரத்தவரியன், மக்களை கூறுவோர் என்று அரசியல் செய்யக்கூடியவன். 3% எப்படி எடுத்து அருந்ததியருக்கு கொடுத்த, ஏன் எடுத்த, அது ஏன் இடம் கத்துற தம்பி சீமான், நான் உன்னை தெரியாம தான் கேட்கிறேன். உன்கிட்ட உண்மையிலே உனக்கு அறிவு இருக்கா, இல்ல இல்லாத போல நடிக்கிறியா, இல்ல நீ நல்லா இருக்கியா, இல்ல பைத்திய மாதிரி நடிக்கிறியா? எல்லாரும் நம்மளை பார்க்கணும், எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணணும், எல்லாரும் நம்மளை விமர்சனம் பண்ணணுங்கிறதுக்காக என்னத்தையாவது பேசுறியா? மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பட்டியல் வெளியேற்றம் 69% இடஒதுக்கீடை தாண்டக்கூடாது. உச்ச நீதிமன்றத்துடைய சீல் ஆப்பு வச்சுட்டான். 69% மேல போகவே கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற 100% சாரியமும் இந்த 69க்குள் அடைத்து விட்டால் மேல போகவே முடியாது. 31% தப்பி தவறி கூட தொட முடியாது. அது மெரிட். மெரிட்னா பாப்பாடுன்னு அர்த்தம். மெரிட்னா இங்க இருந்து போறவனுக்கு இல்ல. நான் சர்க்கரையா இருந்தாலும் 100க்கு 100 மார்க் எடுத்தாலும் இந்த 3க்குள்ளதான் போக முடியும், மெரிட்டுக்குள்ள போக முடியாது. அவன் சாதிக்குள்ளதான் இவனுக்கு திரிப்பான். அதெல்லாம் இந்த கூறுகட்ட வெக்கங்கட்ட கேடுகட்ட பொம்பளை பொறிக்கு சீமானுக்கு அது தெரியாது. தெரியும் சொல்ல மாட்டான். நான் தேவேந்திரர்களை கூட வெளியேற்றல. சரி, அவங்களுக்கு தான் அறிவு இல்ல. கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் புத்தி இல்ல. அவன் சொல்றான் சாதி பெருமைன்னு. உனக்கு என்னடா வந்துச்சு? நீ வெளியே கூப்பிடல. அவனுக்கு ரிசர்வேஷன் எங்க இருந்து எடுப்ப? சொல்லியா? பட்டியல் வெளியேற்றம் சொல்லிட்டு தெய்வேந்தர்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு நீ கூட்டம் போட்டுருவியா? எங்க சங்கரமையில ஒரு கூட்டத்தை போடு, இங்க தேனியில ஒரு கூட்டத்தை போடு பார்ப்போம். பட்டியல் வெளியேற்றம், நாங்க உயர் சாதி இந்துக்கள், எங்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டாம் சொல்ல முடியாதவனால. சரி, அதை சொல்ல வேண்டாம். இந்த 69%க்குள் வேண்டாம், 31 வேண்டும் கேட்க முடியுமா உன்னால? யார்கிட்ட நீ காது குத்துற? நீ ஒரு சாதி வரிய தூண்டி, மதவெறிய தூண்டி, சும்மா இருக்கிற உழைக்கும் மக்களை வெளியேற்றி நம்பெடுத்து விட்டேன்னா தலித்து மக்களுக்குள் கலவரம் நடக்கும், வெட்டுக்குத்து நடக்கும். அதுல கூலிகாரான்னு இந்த அபாண்டமான பொய் புனுகு முட்டையை அவுத்து விடுறான். இடஒதுக்கீடு பிரியப்படுது அப்படின்னா எந்த தொகுப்புல இருந்தாலும் அதுல இருந்துதான் எடுக்க முடியும். தெய்வேந்திர குல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேறினால் அவர்கள் ஏற்கனவே எந்த பொறுப்பில் இருந்தார்களோ அதிலிருந்துதான் இடஒதுக்கீடு தர முடியும். 31 போய் வாங்கவே முடியாது, தரமாட்டான். அப்படி திறமை இருந்தா சீமா வாங்கிட்டு சொல்லிட்டு செய்யுங்க. நான் தேவேந்திரருக்கெல்லாம் 31 வாங்கிக்கிறேன், அதனால சக்கிலியால 31 வாங்க, இது வேணான்னு சொல்லு. மொத்த 18 பிறகு வச்சுக்கிட்டோம். என்ன கோமாளித்தனமா இருக்கு? கேடுகட்ட இந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த மக்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான் முட்டாள் சீமான், மானங்கட்ட சீமான். 15 ஆண்டு காலமாக விஜயலட்சுமி கத்திக்கிட்டே இருக்கிறான், பதில் சொல்ல முடியாத சீமான். இன்னைக்கு வரைக்கும் கத்துறா, செருப்பால் அடைப்பேன்றா, விளக்கமாறு புரிஞ்சிடும்ன்றா, பதில் சொல்ல முடியாத சீமான். பணத்துக்காக படுத்தான் நீ சொன்னியடா, அப்ப நீ எதுக்காக படுத்த? அவன் விபச்சாரமே, நீ என்னடா மயிரை? நீ விபச்சாரம் என்னடா முட்டா போயில? அவன் விபச்சாரமே, நீ விபச்சாரம் எத்தனை முன்னாடி கட்டுவ? உனக்கு அறிவு இருக்க, சூடு இருக்க, சோழ என்ன இதை வச்சு நீ ஒரு தலைவன் சொல்ற? தலைவன்கிறதுக்கு ஒரே ஒரு தகுதி இருக்குதாங்க சீமானுக்கு. அவன் முன்னாடி கட்டி போயிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். தமிழ்நாட்டில் எவன் கட்சி தொடங்கினாலும் அவன் முன்னாடி சுத்துறதுக்கு சில கிறுக்கங்க கிளம்பிடுறாங்க. இப்ப அணில் குஞ்சலா கிளம்பிருக்கான் ஒருத்தன் விஜய்ன்னு சொல்லி, அவன் முன்னாடி சில பைத்தியம் பூரா பாஞ்சிடும். இன்னைக்கு உண்மையிலேயே நல்ல கருத்துக்களை மக்களுக்கு தேவையானதை சொல்றதுக்கு நாங்க ஒரு 50 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்.
நாளைக்கு அந்த சினிமா நடிகர் வந்தாலும் அந்த இடத்துல பிளாக் ஆயிரும், ஒரு நாள் முழுக்க இயங்காது. அவ்வளவு பைத்தியக்காரன் நாட்டில் தர்றான், அவ்வளவு லூசு பையன் நாட்டில் தர்றான், அவ்வளவு மெண்டல் பயிர்கள் அந்த நாட்டில் தர்றான், சுத்திட்டு தர்றான். அவனை மாதிரி சீமானுக்கு சில மெண்டல் பயிர்கள் சுத்திட்டு தர்றான். அவன் சொல்றதெல்லாம் உண்மை, சொல்றதெல்லாம் உண்மை அப்படி. அப்படி இல்லாம காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா அழுதாருன்னு சொல்லுவான். இவன மாதிரி கேவலமான ஒரு அரசியல் தான் எங்கேயாவது பார்க்க முடியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டாரு அவரு. இவர் செத்ததுக்கு அவர் அழுதாருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல போறான், போற போக்குல திட்டம் திட்டிக்கிறான் அப்படின்னு. தயவு செய்து தமிழ்நாட்டில் ஒரு நாகரிகமான அரசியல் செய்வதற்கு சில இயக்கங்கள் இருக்கிறது. அதுதான் சரியான இயக்கம். அந்த இயக்க வரிசையில தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் நேர்மையான நேர்த்தியான அரசியலை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி நடத்தப்படுகிற ஒரு அரசியல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் தமிழ் நாசு மணிவண்ணன் அவர்கள் மீது இந்த முட்டாள் காவல்துறை வழக்கு போடுது. நான் கேட்கிறேன், ஏற்கனவே ஒரு டிஎஸ்பி இருந்தாரு, அவரை வெளுத்து டிரான்ஸ்பர் பண்ணி ஓடிட்டாரு. எனக்கு வேணாம்டா, தேனியே வேணாம்டா அப்படின்னு. கஞ்சா எங்க இருந்து வர அவனுக்கு தெரியுமா தெரியாதா? கஞ்சாவினுடைய பிறப்பிடமே மேற்கு தொடர்ச்சி மலை தான். அது நாட்டுக்குள்ள வர்றதுக்கு வழியே இதுதான், தேனி தான். தேனியை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள அது வராது. நீ எல்லாத்தையும் லஞ்சத்தை வாங்கிட்டு அம்புட்டு கஞ்சாவை வெளியே விட்டுவிட்டு நீ யாரு மேல கேஸ் போடுற? மணிவண்ணன் மேல கேஸ் போடுற? இப்ப சாயங்காரா வருவான், நீ எல்லாத்தையும் செக் பண்ணி பாரு, அவ்வளவு ஒரு மடியிலையும் கஞ்சா இருக்கு. ஏன் ஒருத்தனை பிடிச்சி உள்ள வச்சிரு பார்ப்போம். ஆம்பளை ஒருத்தனை பிடிச்சி உள்ள வச்சிரு பார்ப்போம். சோர்மம் பண்ணா எனக்கு உனக்கு வலிக்குது. நீ மதுரையில இருந்து போடி வரைக்கும் கம்பம் வரைக்கும் சுத்தமா வெள்ளை எடுத்து வச்சிரு, எவனையும் எழுத விடாத பார்ப்போம். ஜான் பாண்டி உன்னை விட்டு வரான்னு பார்ப்போம், முருகன் ஜி உன்னை விட்டு வரான்னு பார்ப்போம், திருமாறன் ஜி உன்னை விட்டு வரான்னு பார்ப்போம். அது என்ன, எங்க அம்பேத்கர் படம் பார்த்தோன்னு உனக்கு அப்படியே குண்டு தெரிக்குது. உனக்கு யூனிஃபார்ம் கொடுத்து அம்பேத்கர் முட்டாள் பையன், நல்லா தெரிஞ்சுதுங்க. உங்களுக்கு சம்பளம், யூனிஃபார்ம், டியூட்டி டைம் எல்லாமே கொடுத்தது புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். உலகத்திலேயே தனக்கு உரிமையை தட்டு தந்த இந்த குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டும் என்று பேசுவதற்கு, எழுதுவதற்கு, பொது இடத்தில் நடப்பதற்கு, பொது குடிநீரிலே தண்ணீர் குடிப்பதற்கு, கல்வி சாலைகளை கல்வி கற்பதற்கு, நல்ல உடை அணிந்து கொள்வதற்கு, பார்ப்பன பண்டார பரதேசிகளிடமிருந்து உங்களை நல்ல மனிதனாக விடுதலை பெற்று தந்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பார்க்கிற கேடுகட்ட நாடுதான் இந்த இந்திய தேசம், குறிப்பாக தமிழ்நாடு. காவல்துறையும் சேர்த்தான். இவன் யூனிஃபார்ம் போட்டான இவனை கூண்டிடுவான் மன்னர் மாதிரி. அந்த காய்ச்சட்டை போட்டோன்னா அப்படியே வரைச்சுவான். அது எப்ப வரைக்கும்னா சக்கிலியனையும் பல்லனும் பறையில பார்க்கும்போது வரைக்கும் கொஞ்சம் மேல மீசிங் கீசி மண்டாண்டா அப்படியே சுருங்கிரும், தொங்கிரும், அப்படியே கஞ்சி போடாத சட்டை மாதிரி. வரப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ல. எஃப்ஐஆர் போட்டையில ராஜாவையும் கனகராஜையும் ஏன் கைது பண்ணல? எஃப்ஐஆர் போட்டையா போடலையா? சும்மா சொல்றியா? மணிவண்ணனை நீ பெயில் எடுக்க சொல்லி விரட்டலையா? விரட்டின அந்த 2 பேரும் மேல அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் விட்டியா இல்லையா? அவன் டிபார்ட்மெண்ட்ல தப்பு பண்ணிட்டான், அவன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன், நோட்டீஸ் அனுப்புனியா இல்லையா? இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கா இல்லையா? உனக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் நாங்க பப்ளிக்ல சொன்னாதான் உனக்கு புரியுமா? என்னதான் நீ டிபார்ட்மெண்ட்ல நீ வேலை பாக்குற? தெரிஞ்சு செய்யறியா தெரியாம செய்யறியா? இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இது முட்டா போயிருக்க சும்மா கத்திட்டு போயிடுவாங்க நீ நினைக்கிறியா? என்னதான் பிரச்சனை? போலீஸ்னா போலீஸ் வேலையை கரெக்டா பாரு, நெடுஞ்சாலைத்துறைனா நெடுஞ்சாலைத்துறையை சரியா பாரு. இங்க ஒருத்தர் ஜிஆர் சாமிநாதன் ஒரு திருட்டு பையன் ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கிறான். இங்க நடக்கிற பல குழப்பத்துக்கு அவன் தான் காரணம். அப்படியே உலகத்திலே நான் தானா யோக்கியங்கிற மாதிரி பட்டை அடிச்சு குங்குமம் வச்சு அப்படியே ஒரு அவதாரம் மாதிரி சர்ச்சை அங்க உட்காந்துக்கிறோம். ஏன்னா முட்டா போல கான்ஸ்டியூஷன்ல அதெல்லாம் தடை பண்ணிருக்கா, மானம் கட்ட போயிருக்கா. அவனெல்லாம் எஸ்சி ஆக்ட்ல உள்ள வைக்கணும். அந்த சர்ச்சை கான்ஸ்டிடியூஷன்ல தடை பண்ணி இருக்குது. மத அடையாளத்தோட நீதிமன்றத்துல நீதி அரசரா அமரக்கூடாது. இதை தூக்கி குப்பையில போட்டு இவனா ஒரு தீர்ப்பு சொல்றான்.
நான் சொல்றேன், இங்க இருக்கிற சகோதரர் இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர், படித்து பட்டம் வாங்கி மெரிட்ல போய் ஒரு நீதியரசர் அமர்ந்து ஒரு குல்லாவோட உட்கார்ந்தா விடுவீங்களாடா? நான் சொல்றேன், அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு தானே யூனிஃபார்மோட கோட்டு டையோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. எனக்கு வரப்பட்டிருக்கிற எல்லா வழக்குகளும் ஒரே மாதிரி தான், நீதி பார்த்து தான் வழங்குவேன் வந்து உட்கார்ந்து இருக்காருல. நீ மட்டும் ஏன்னா சனாதானம், நான் பக்க RSS, நான் சனாதானி, சனாதான உறவிடத்தில் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதை விட கேடுகட்ட நாடு இந்த தேசத்தில் உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்படி ஒரு நீதி அரசராக தேர்வு பண்ணி வச்சிருக்கிறான். பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு நாங்கள் நடத்துகிற ஆர்ப்பாட்டம் சாதாரண உழைக்கும் மக்களுக்கான உரிமை போராட்டம். குடிநீர் வேண்டும் என்று சொல்லுகிறோம், குடியிருக்கிற வீட்டிற்கு மனைப்பட்டா வேண்டும் என்று சொல்லுகிறோம், குடியிருக்கிற வீடுகளில் நல்ல ரோடு வேண்டும் என்று சொல்லுகிறோம், குடியிருக்கிற வீட்டிற்கு சரியான சீரான மின்சாரம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இது அடிப்படை உரிமை. ஜனநாயக நாட்டில் வாக்களிக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஜனநாயக கடமை. ஊராட்சி மன்றமும் பேரூராட்சி மன்றமும் நகராட்சி மன்றமும் 12 நேரமாக இந்த மக்களை ரோட்டிலே கதற விட்டுக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. பற்றாக்குறைக்கு ஆணவ கொலைகள் வேற, இதுல கள்ளத்தொடர்பு கொலைகள் வேற, இது வேடிக்கை பார்க்கிற காவல்துறை வேற. கவிஞர் செல்வகுமாரை கொலை செய்து திட்டமிட்ட கொலை செய்த அந்த கும்பலை பிடினா அந்த ஒரு சின்ன பையனை மட்டும் பிடிச்சு போட்டுட்டு அந்த குழுவை அப்படியே விட்டுறான் போலீஸ். அப்புறம் போராட்டம் பண்ணி கலவரம் பண்ணி அதுக்கப்புறம் போய் ஒரு ஆளை தூக்குறான். அவனை இன்னும் பாதி பத்தப்புறம் அப்படியே விட்டுட்டான். தோழர் முத்துக்குமார் சொன்னதை போல அங்க இருக்கிற ஒரு ஆய்வாளர் தான் நம்பர் 1 அக்யூஸ்ட். ஏன் அவன் தான், அவன் தான் பிளானே கொடுக்குறான், அவன் தான் தூண்டி விடுறான். ஏன்டா விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிறதுக்கு நீங்க வெட்டுங்கடா அப்படின்னு இவன் தான் தூண்டி விடுறான். அங்க இருக்கிற ஒரு ஆய்வாளர் அவனை இன்னும் தூக்கல, அவனை வழக்குக்குள்ள கொண்டு வரல. எல்லா ப்ரூஃபும் இருக்குது, எல்லா எவிடன்ஸும் இருக்குது, ஆனா போலீஸ் கண்டுக்க மாட்டேங்கிறான். இதுதான் தமிழ்நாடு, குறிப்பா இந்தியாவினுடைய காவல்துறையினுடைய லட்சணம். மிக கேவலமான லட்சணம். ஒண்ணுமே பண்ண முடியாதவனால எவனாவது மேல இருந்து ஒருத்தர் உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கணும். கையெழுத்து கூட போட முடியாது. அவன் சொன்னாதான் அவன் கையெழுத்தே போட முடியும். அப்படி ஒரு காவல்துறை, கேவலமான காவல்துறை இந்த தமிழ்நாட்டினுடைய காவல்துறை. கவுண்டர் பெட்டிஷனை வழிய வாங்கி எஸ்சி மக்கள் மீது போடுற இந்த முட்டாள்கள், சாதி வெறியர்களோட 10 மடங்கு வன்மம் கொண்டவர்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள். அண்ணன் போய் மணிவண்ணன் அண்ணன் போய் சொல்றாரு, அவன் சண்டை வந்துருச்சு, அவன் சாதியை சொல்லி திட்டான், கைகளை பண்றான், டப்பா வாங்கி பிடிங்கிறான், பெயிண்ட கொட்டி விடுறான், இவர் பெட்டிஷன் கொடுக்குறாரு. இந்த போலீஸ் நான் என்ன செய்யலாம், அவனுக்கு போன போட்டு நீ வா இவன் மேல ஒரு பெட்டிஷன் கொடு, நம்ம இவரெல்லாம் கத்தி எடுத்து குத்துற மாதிரி இவன் மேல ஒரு பெட்டிஷனை கொடு அப்படின்னு வலிய பெட்டிஷனை வாங்கி இவர் மேல கேஸ் போட்டிருக்கிறான். என்ன பண்ணிட்ட, உன்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் கழிக்க முடியாது, ஒண்ணுமே கழிக்க முடியாது. நீ எவ்வளவுதான் முழுக்க பொய் வழக்கு போட்டாலும் சிறைப்படுத்தினாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நியாயம்னு ஒண்ணு இருக்கு, சட்டம்னு ஒண்ணு இருக்குது, நீதினு ஒண்ணு இருக்குது. அது நிச்சயம் ஒரு நாள் வெல்லும். அப்படி நீதி நியாயம் நேர்மை வெல்லுகிற போது உன்னுடைய காக்கி சூருடை உன்னை பார்த்து கேவலமாக சிரிக்கும். நீ போடுகிற போது அந்த காக்கி சூருடை உன்னை பார்த்து கேவலமாக சிரிக்கும். நீ வாங்குற சம்பளத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளாவது ஒழுங்கா வேலை பார்த்திருக்கியான்னு உன்னை கேட்கும் அந்த சீருடை. அதுக்கு கூட நீ வெக்கப்பட மாட்ட, அதை கூட நீ கண்டுக்க மாட்ட. அவ்வளவு கேவலமா இருக்கிற அந்த உயர் அதிகாரிகள் தங்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும், தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும், ஏழை மக்களுக்காக பயன்படுத்த வேண்டும். ஏழை மக்கள் மீது ஏவப்படுகிற அந்த சாதி ஆதிக்கத்தின் மீது உங்களுடைய அதிகாரம் செலுத்தப்பட வேண்டும். இன்னைக்கு ஒருத்தன் பேங்குங்கிற பேர்ல ஒருத்தன் மைக்ரோ பைனான்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறான். இதெல்லாம் மிகப்பெரிய மோசடி. யாரோட மோசடி? மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் என்கிற மிகப்பெரிய கொடூரமான கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்களுடைய சூத்திரம் இது. எப்படி
மைக்ரோ பைனான்ஸ் எப்படி அவன் வந்து திருட்டுத்தனமா நடத்துறானா, பெர்மிஷன் வாங்காம நடத்துறானா? நீ தான் பேங்க் வச்சிருக்கீல்ல, இந்தியன் பேங்க் வச்சிருக்க, எஸ்பிஐ வச்சிருக்கிற, கனரா பேங்க் வச்சிருக்கிற, ஜெனரல் பேங்க் வச்சிருக்கிற, எவ்வளவு பேங்க் வச்சிருக்கிற, தமிழ்நாடு கவர்மெண்ட் பேங்க் வச்சிருக்கிற, இந்தியன் கவர்மெண்ட் பேங்க் வச்சிருக்கிற, அப்புறம் என்ன மைத்துக்கடா இந்த மைக்ரோ பைனான்ஸ் பேங்க்? எட கேடு கட்ட அரசியல் நாய்களை, அதிகார நாய்களை, மோடியின் வயலாக்கல, பிஜேபியின் வயலாக்கல, இந்த உழைக்கும் மக்களை ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு காட்டேரிகளை நீங்கள் ஏவி விடுகிறீர்கள். மைக்ரோ பைனான்ஸ் கனரா பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டேங்கிற, அப்படி லோன் கொடுக்க முடியாதவனுக்கு எப்படி இந்த கார்பரேட்னுடைய இந்த மைக்ரோ பைனான்ஸ் கொடுக்குறான்? கனரா பேங்க்ல தரமாட்டேன், எலிஜிபிள், நாட் எலிஜிபிள். எஸ்பிஐல தரமாட்டேன், நாட் எலிஜிபிள். இந்தியன் பேங்க்ல தரமாட்டேன், நாட் எலிஜிபிள். ஆனால் யார் தர்றான்? மைக்ரோ பைனான்ஸ் தர்றான். எவ்வளவு பர்சன்டேஜ்? எஸ்பிஐல வாங்கினா 7%, அல்லது 9%. மைக்ரோ கிராப்ஸ் பைனான்ஸ் வாங்கினா 22%. எவ்வளவு வட்டின்னு பாருங்க. இந்த நாட்டு மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுவதற்கு வேட்டை நாய்களை இவர்கள் ஏவிவிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே நியாயமானவனாக இருந்தால் அண்ணாமலை, பாரதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், குஷ்பு, விளக்கமாறு, செருப்பு, பிஜேபியினுடைய அடிவிரடிகள், இவன் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தவன். தனியார் முதலாளிக்கு லஞ்சத்தை வாங்கிட்டு மைக்ரோ பைனான்ஸ் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கிறது ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள். தமிழ்நாட்டில் இருக்கவன் அண்ணாமலைக்கு தெரியாம வர முடியாது, நயினார் நாகேந்திரனுக்கு தெரியாம வர முடியாது. தமிழ்நாட்டு அரசுடைய அனுமதி கேட்கவே இல்லை. தமிழ்நாடு அரசு கட்டணமும் கரண்டும் தண்ணியும் கொடுத்தா போதும், அனுமதி அவன் தரணும். அவன் லட்ச லட்சமா பணத்தை வாங்கிட்டு இந்த மைக்ரோ பைனான்ஸ் ஓபன் பண்ணி விட்டுருக்கான். இந்த சந்தானங்க 5க்கு 10க்கு ஆசைப்பட்டு அவன்கிட்ட போய் விழுந்துறான். இப்ப விளம்பரம் பண்றான், சிவில் கோட் தேவையில்லைன்னு ஆட்டோல விளம்பரம் பண்றான். வலையை வச்சுக்கிட்டு அலையிறான், எவனாவது வந்து விழுவாண்டா, எவனாவது வந்து விழுவாண்டான்னு. அப்படியே வளைச்சு பிடிச்சு அமைக்கிறான். 22% எப்படி இவனால வட்டி கட்ட முடியும்? எஸ்பிஐல கொடுக்க முடியாத கடனை எப்படி மைக்ரோ பைனான்ஸ்ல கொடுக்குறான்? என்ன தைரியத்துல கொடுக்குறான்? ரவுடிகளை விட்டு வரட்டுறாங்க. 7 மணிக்கு 2 புல்லட்ல 4 ரவுடி போய் வீட்டுக்குள்ள நுழைறாங்க, வீட்டுக்குள்ள போய் சேர போட்டு உட்கார்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தாங்க, இதெல்லாம் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நீ சித்திரவதை செய்து அல்லது டார்ச்சர் பண்ணி கடனை வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு. ஏன்னா அவன் செய்யற ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு இல்ல, ஒன்றிய அரசுடைய இந்த வேட்ட நாய்கள், பொறுப்புரைக்கிறார்கள், ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய காட்டேரிகள், இவன் தான் அந்த வேலையை பண்றான். அதனாலதான் அந்த அரசு, தமிழ்நாடு அரசு சட்டம் கொண்டு வந்துருச்சு. அதெல்லாம் அவன் மதிக்கிறதே கிடையாது. ஏன் மதிக்கலைன்னா போலீஸ்கார நாய் ஒண்ணுமே பண்ணாது. நீ விடிய விடிய அவன் டார்ச்சர் பண்ணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாரு, நீ ஏன் பணம் வாங்கினேன்னு கேட்பான். நீ ஏன்டா பணம் கொடுத்தேன்னு போலீஸ்காரன் கேட்க மாட்டான், நீ ஏன்டா வாங்கினேன்னு இவனைத்தான் கேட்பான். ஏற்கனவே அவன் தாடி வாங்கிட்டு நிற்பான், இவன் போனோம்னா இவன் 2 சாத்துவான், ஏன்டா வாங்கினேன்னு கேட்பான். நீ ஏன்டா கொடுத்தேன்னு எவனும் கேட்க மாட்டான். தகுதி இல்லாத பெட்டிஷனருக்கு ஏன் லோன் கொடுத்த? ஏன்டா அவன் வீடு அவன் குடிசை 50,000 பெறாது, நீ எப்படி 1 லட்ச ரூபா கொடுத்த, 2 லட்ச ரூபா கொடுத்த? இந்த கேள்வி வருமா வராதா? நான் பல இடங்கள் அந்த கேள்வியை கேட்கிறேன். மைக்ரோ பைனான்ஸ் மேனேஜரை பார்த்து கேட்டேன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவன் குடிசை 50,000 கூட பெறாதா, எப்படி 4 லட்ச ரூபா லோன் கொடுத்தேன்னு? எஸ்பிஐல அவன் கொடுக்கலடா, கனரா பேங்க் வாட்டிட்டாங்களடா, இந்தியன் பேங்க் வாட்டிட்டாங்க, இனி என்ன வீட்டுக்கு அவனுக்கு கொடுத்த? இன்னைக்கு அவனை வீட்டை கூட்டிட்டு வெளியே போனா எதா போவாங்க? யார் அவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார் அவனுக்கு இந்த ரத்த வரி பிடிச்ச இந்த சிஸ்டத்தை எவன் கொண்டு வந்தது? எல்லாம் ஒன்றிய அரசு தான். நிர்மலா சீதாராமனுடைய செயல் திட்டம் தான் அது. அந்த பொம்பளை தான் அதை பண்றா. பெண்களை நம்ம லேசா நினைக்க முடியாது, நினைக்க கூடாது, பேசக்கூடாது. அதான் நிர்மலா சீதாராமன் தகுதியற்றவர், பெண்கள் என்கிற கோட்டாவில் சேர முடியாதவர்கள், பார்ப்பன உயர் சாதி, பார்ப்பன இந்து, 3 முறை நிதியமைச்சர், ஒரு முறை கூட மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கல. குறுக்கு வழியில, சந்து வழியில, கொல்லப்புற வழியா உள்ள வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து நிதியமைச்சர். அந்த அம்மா செய்யறவங்க அந்த மைக்ரோ பைனான்ஸ். ஒரு லீகல் பேப்பர் எதுவுமே இருக்காங்க. நான் அப்ப சொல்றேங்க, சரியான ஆம்பளை அந்த டிஎஸ்பி டேனி டிஎஸ்பி அந்த மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனிக்குள்ள போய் உன்னோட பெர்மிட் வர்றான்னு கேளுங்க, லீகல் பேப்பர் எதுவுமே இருக்காது. அவன் பாட்டுல பெட்டி கடை மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருப்பான். அதை செக் பண்ண மாட்டானுங்க. ஐயா வீட்டுல வந்து அடிக்கிறானா, வந்தோம்னா ஏன் நீ வந்து வாங்கின,
கேட்கறது என் விருப்பம், கொடுக்கறது கொடுக்காத ஓ விருப்பம். எலிஜிபிள் இருந்தா கொடு, எலிஜிபிள் இல்லைன்னா கொடுக்காத. சும்மா அவரோட கூப்பிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு ஏஜென்ட போட்டு கமிஷனுக்காக அவனை லோன்ல சிக்க வச்சு வீட்டை இழந்து, மாட்டை இழந்து, ஆட்டை இழந்து, நிலத்தை இழந்து தெருவில் நாயா அலைய விடுற திட்டம் தான் இந்த மைக்ரோ பைனான்ஸ் திட்டம், கேடி என்கிற மோடியினுடைய திட்டம். இதை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய பேசிட்டே போலாம். இந்திய அளவுல எவ்வளவு கோமாளித்தனம் நடக்குது அப்படிங்கறத எத்தனை லட்சம் மக்கள் இன்றைக்கு பரதேசிகளாக மாறி இருக்கிறார்கள், வீடற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள், நிலமற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதை 2014 கணக்கெடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 50% அதிகமா இருக்கும். முன்னாடிலாம் இயற்கையாவே ஏழ்மையா இருப்பான், இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செயற்கையாவே ஏழ்மையா ஆக்கிட்டே இருக்கான். செயற்கையாவே போயிட்டு இருக்குது. சொந்த ஊரை விட்டுட்டு ஓடுறான். ஏங்க தமிழ்நாட்டினுடைய செங்கச்சூளையில மட்டும் வடநாட்டை சார்ந்தவன் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் கொத்தடிமையா இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் வீடு இல்லாம, வாசல் இல்லாம, கட்டின மனைவியை விட்டுட்டு, பிள்ளைய விட்டுட்டு, தாய் தகப்பனை விட்டுட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு, நிலத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டில் 6 லட்சம் பேரு செங்கச்சூளையில, கல் குவாரியில அகதிகளா இருக்கிறான், நாடற்றவனாக இருக்கிறான், வீடற்றவனாக இருக்கிறான். இது மோடியினுடைய சாதனை, அமித்ஷாவுடைய சாதனை. இங்க இருக்கிற பிஜேபி முட்டாள்களுக்கு, RSS கும்பலுக்கு, சங் பரிவார் கேடுகட்ட மதவெறி கும்பலுக்கு இது புரியாது, இது தெரியாது, எவ்வளவு சொன்னாலும் தெரியாது. தோழர் சொன்னதை போல, முத்துக்குமார் சொன்னதை போல, அம்பேத்கரியத்தை, பெரியாரியத்தை, மார்க்சியத்தை எவன் படிக்கவில்லையோ அவன் விலங்குகளை போலத்தான் இருப்பார். மறந்தால் அம்பேத்கரை படிக்கலைன்னா ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா இந்தியா உலகத்திலேயே தன் நாட்டினுடைய அரசு அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய ஒரு சட்ட அமைச்சரை தீண்டத்தகாதவன் என்று கருதுகிற கேவலமான கேடுகட்ட சமூகம் இந்திய சமூகம் தான். இந்தியாவில தான் எப்படி நினைக்கிறான், கீழ்சாதின்னு நினைக்கிறான். நீங்க அமெரிக்காவில் போய் பாருங்க, லண்டன்ல போய் பாருங்க, அந்த நாட்டினுடைய அவங்க நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய தலைவர் தந்தை நாட்டின் அதிபரை விட மிக மிக அதிகமாக மதிக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். இவர் சிலையை விட 10 மடங்கு அவர் சிலை அதிகமா இருக்கும். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அந்த தந்தைக்கு. ஆனா இங்க பாருங்க, காலில் ஓட்டு மிதிக்கிறான், செருப்பு கலட்டி அடிக்கிறான், சாணி எடுத்து எறிகிறான், போஸ்டர் கிழிக்கிறான். ஏன்டா எனக்கு நடக்கிற உரிமை வாங்கி கொடுத்த, ஏன்டா எனக்கு பேசுற உரிமை வாங்கி கொடுத்த, எதுக்குடா எனக்கு கல்வி அறிவு கொடுத்த, இப்படி உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றான். இவ்வளவு மாதிரி ஒரு கேடு கட்ட ஒரு விலங்குகளை போல இருக்கிற காட்டுமிராண்டி சமூகம் உலகத்தில் வேறெங்கும் இருக்க முடியாது என்று கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைத்திருக்கிற அனைத்து கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு காவல்துறை நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.